அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் தட்டுங்க. வாங்க, நான் ப்ரெட்டு வச்சு ஒரு ஸ்வீட் செஞ்சு காட்ட போகிறேன். ஷாஹி துக்குடா இது பேர். 4 ஸ்லைஸ் எடுத்திருக்கேன் நான். நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம், உங்கள் வீட்டில் இருக்கவங்க பொறுத்து. 4 ஸ்லைஸ் எடுத்து அதோட கார்னர்ஸ் கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சாண்ட்விச் ப்ரெட் ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. ப்ரோட்டீன் ப்ரெட்டுன்னு வந்திருக்கு. சரி, இதே வச்சு செய்வோன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதோட கார்னர்ஸ் கட் பண்ணிட்டு இதை 2 துண்டாக கட் பண்ணிங்க. சாண்ட்விச் ப்ரெட்டாக இருந்தால் அதை கார்னர் கட் பண்ணாலும் பெருசாகவே தெரியும். அதே 2 கட் பண்ணாக்க ட்ரையாங்கிள் ஷேப் கரெக்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்க. ப்ரௌன் இது சின்ன சின்னதாக தெரியுது, ஆனால் நல்லாயிருக்கும் பார்க்க. இதுவுமே இப்படியும் பிச்சு வாயில் போட போகிறோம் நம்ம. வாங்க, மீதி இருக்கிற அந்த கார்னர்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, தூக்கி போட வேணாம். லாஸ்ட்டாக அதில் ஒரு 2 டிப்ஸ் இருக்குது, உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் நானும் சொல்கிறேன். ஸோ ஒரு பேன் வச்சுக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு இந்த ப்ரெட்டெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா பரப்பி விட்டு, கார்னராக இல்லாமல் எல்லா இடத்துலையும் பரப்பி விட்டுட்டு, இது நீங்கள் வந்து எண்ணெயிலையும் ஃப்ரை பண்ணலாம், நெய்லேயும் ஃப்ரை பண்ணலாம், பட்டர்லேயும் ஃப்ரை பண்ணலாம், நம்ம இஷ்டம்தான். இந்த 4 பீஸு தான்றதுனால நான் வந்து நெய்யை எடுத்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இதே நிறைய யாராவது வந்திருந்தாங்க அப்படி ஏதாவது செய்யணுன்னா நான் எண்ணெயில் தான் ஃப்ரை பண்ணுவேன். ஸோ இது கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் நெய்யில் ஆரம்பிச்சிட்டேன். ஸோ உங்கள் விருப்பம், நீங்கள் எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம், நிறையவும் செஞ்சுக்கலாம். ப்ரெட்டை வந்து ஒரு 3 நிமிஷங்க ஃப்ரை பண்ணுங்கள், போதும். 2 பக்கமும் போட்டு 3 நிமிஷம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்த செட்டு கொஞ்சம் 3 பீஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்பூனில் இருக்க நெய்யே விட்டுருக்கேன், நிறைய ஊற்றலை. இருக்கிற அந்த மீதியை 3 பீஸையும் போட்டு அதையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. எல்லாம் அதே பொன்னிறத்தில் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு திரும்ப வந்து அதே பேன்லேயே நான் வந்து கொஞ்சம் பாதாம், கொஞ்சம் வந்து கேஷ்யூ நட்டு, கொஞ்சம் பிஸ்தா, இந்த 3 இதுவும் எடுத்து கட் பண்ணி நெய்யில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் நெய்யில் வறுத்தாலும் சரி, எண்ணெயில் வறுத்தாலும் சரி. ஸோ எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரே பேனை வச்சே வேலை செய்கிறேங்க. இதில் கழுவிலாம் பண்ணலை, அப்படியே அதிலே எப்படி இருக்குது. ஸோ நம்ம வறுத்து எடுத்த அந்த இந்த சின்ன பிட்ஸ் எல்லாம் இருக்கும், பரவாயில்ல, நம்ம தான் சாப்பிட போகிறோம், அதனால் வந்து அது இருக்கட்டும், துடைக்கலாம் வேணாம். அதே பேன்லேயே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோ இல்லை சிம்மிலையோ ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. அதில் நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற 3 ஸ்பூன் சர்க்கரை, இல்லைனா 2.5 ஸ்பூன் சர்க்கரை போடுங்க. நான் 2.5 தான் போட்டிருக்கேன். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து கண்டன்ஸ் மில்க் சேர்க்க போகிறோம், மில்க் மெய்ட் சேர்க்க போகிறோம், சர்க்கரையும் சேர்ப்போம். ஸோ இதுக்கு இந்த அளவுக்கு சர்க்கரை போதும். 2.5 ஸ்பூன் சர்க்கரை போட்டு அதையும் ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது தனியாக எடுத்து வச்சுன்னா அது ஆறிட்டுருக்கும். ரொம்ப கம்பி பதத்துக்கெலாம் வேணாம், சும்மா கொஞ்சம் குலோப் ஜாமுன் செய்வோம் இல்லையா, அந்த லெவலோட கொஞ்சம் கம்மியாக காய்ச்சினா போதும். ஸோ ஒரு பவுலில் நான் 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் பால் விட்டு அந்த கார்ன்ஃப்ளவரை கரைச்சி வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து கஸ்டர்ட் பவுடர்லேயும் செய்யலாம், கார்ன்ஃப்ளவர்லேயும் செய்யலாம், இல்லை 2ம் பாதின்னு போட்டு ஒரு ஸ்பூனுன்னு போட்டு கூட நீங்கள் செய்யலாம். கஸ்டர்ட் பவுடர் போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ அதே பேன்லேயே நான் 1.25 அளவுக்கு வந்து பால் ஊற்றுறேன். திக்கான பால் ஊற்றுங்க கொஞ்சம். இந்த நான் ஆவியில் ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன். நம்ம அந்த ப்ளூ கலர்லாம் எடுத்தோன்னா அதை காசிக்கிட்டே உட்காந்துருக்கோம், ரொம்ப நேரம் ஆகிடும். நான் அந்த பிளாஸ்டிக் கிளாஸ்லாம் இல்லைங்க, அது சிலிக்கான் கிளாஸ் தான். ஸோ அதை நான் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறேன்னு நினைக்க வேணாம். ஸோ அந்த நல்லா திக்காக அதை காய்ச்சிட்டு, ஆல்ரெடி திக்கு பால் தான், இன்னும் திக்காகிடுச்சு. ஓரளவுக்கு திக்கானால் பரவாயில்ல. இந்த பாதாம், அது என்ன சொல்லுவோம் நம்ம, ரசமலாய்,
பாசந்திக்கு இந்த மாதிரி. ஸோ அதில் ஒரு 3 ஸ்பூன் வந்து நம்ம கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா கார்ன்ஃப்ளவர், அதை போடுங்க. அதை போட்டு அதை போட்டோன்னே இன்னும் கொஞ்சம் திக்காகிடும் நல்லா. இதில் ஒரு 1.5 ஸ்பூன் நான் அரைச்சி வச்சுருக்கிற அந்த போட்டேன் இல்லைங்களா, ஜீரா செஞ்சு மீதி 1.5 ஸ்பூன் இருக்கும். ஸோ அதையும் போட்டுக்கோங்க. ஜீராவிலையும் முக்க போகிறோம், இதுலேயும் போடுறதுனால நான் கம்மியாக போட்டிருக்கேன். நீங்கள் வந்து மில்க் மெய்டு இருந்தால் போடுங்க, இல்லைனா சர்க்கரையை கூட்டிக்கோங்க, ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. நான் மில்க் மெய்டு இருந்ததுனால அது சும்மா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். பால் பவுடர் கூட போடலாங்க, நம்ம இஷ்டம்தான். இது மில்க் மெய்டை குறைச்சிட்டு பால் பவுட்ரு, சர்க்கரையை இன்னும் கொஞ்சம் அதிகமாகிட்டு போட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த திக்காயிடுச்சு, அதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஜீரா தண்ணி ஆறிடுச்சு. அதில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ப்ரெட்டை எடுத்து முக்கி போடுறேன். பயப்படாதீங்க, அது துண்டாலாம் ஆகாது, ரஸ்க்கு மாதிரி இருக்கும் நம்ம ஃப்ரை பண்ணதுனால. ஸோ அதனால் ஈஸியாக முக்கி எடுக்கலாம். ஸோ அதை லைனாக அடுக்கிட்டு உங்கள் இஷ்டத்துக்கு ரவுண்டாக எடுக்கிறீங்களோ இல்லை இந்த மாதிரி எடுக்கிறீங்களோ, அதை செஞ்சு வச்சுக்கலாம். பாசந்தி மாதிரி அந்த மில்கில் அதை எடுத்து ஊற்றுங்க. பார்க்கவே நல்லா இருக்குது. பிள்ளைங்களுக்கு இப்படி எடுத்து வச்சிங்கன்னா அழகாக எடுத்து சாப்பிடும். ஸ்வீட் விரும்புகிற பிள்ளைங்களாக இருந்தால் சாப்பிடும். ஸ்வீட்டே பிடிக்காத பிள்ளைங்களும் இருக்காங்க. ஸோ அவங்க இது போடுங்க. நட்ஸ் எல்லாம் அதில் மேலே போட்டி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நட்ஸ் எல்லாம் அந்த எப்படி அதை ரவுண்டாக வச்சுருந்திங்கனாலும் நல்லாயிருக்கும் நான் அலங்கரிக்கிறதுக்கு. ஸோ இது மேலே வந்து நான் வந்து இந்த நட்ஸ் எல்லாம் போடுறேன். நான் கொஞ்சம் அதிகமாக தான் போடுறேன், எனக்கு நட்ஸ் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் அதிகம் போடுறேன். நீங்கள் கம்மியாக கூட போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இருக்குது பாருங்கள். காலையில் டிஃபன் பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி இது தான், அதனால் இதை செஞ்சுட்டேன் காலையிலேயே. ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா ப்ரெட்டோட இது, அதெல்லாம் இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். சின்ன கடாய் வச்சுருக்கேன், அதில் எண்ணெயை விட்டு சூடாக இருக்கான்னு பார்க்குறத ஒரு துண்டு போட்டு பார்த்துருக்கேன். நல்லா சூடாயிடுச்சு. ஸோ அதை எடுத்துட்டு நம்ம எந்த பொருளையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்மக்கிட்ட எதுவுமே இல்லாமல் கஷ்டப்படுறவங்களாம் இருக்காங்க. ஸோ அதை ஃபுட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த கட் பண்ணி வச்சுருக்க அந்த கார்னர்ஸ் எடுத்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதை வந்து 2 விதமாக செய்யலான்னு சொன்னேன் இல்லைங்களா. ஒன்று, இதை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு தட்டில் எடுக்கும்போது கரண்டியில் இருக்க எண்ணெயெல்லாம் விடும். அதனால் அதுலேருந்து ஒரு வேறு தட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டோ இல்லை உங்கள்கிட்ட ஒயிட் கலரில் கிளாத் இருந்தால் அதில் போட்டோ இந்த ஃப்ரை பண்ண இதை வந்து எடுத்து கார்னர்ஸ் எடுத்து அந்த தட்டில் போட்டுருங்க டிஷ்யூ பேப்பரில். ஸோ நல்லா எண்ணெயெல்லாம் இழுத்துருச்சுன்னா அது காஞ்சதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சின்னா அது ப்ரெட் க்ரம்ஸ். நீங்கள் கட்லெட்டு அது இதெல்லாம் செய்யலாம். ஒரு பாக்கெட் வாங்கினா 42ன்றாங்க. ஸோ அதுவும் செய்யலாம். இல்லைனா இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சு டொமேட்டோ சாஸ் இருக்கு இல்லையா, அதை தொட்டு ஈவினிங்கில் சாப்பிட்டிங்கன்னா அது கூட டீ இது சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி இருக்குது பாருங்கள். தேங்க்யூ.